கட்டுன்னு ஒண்ணு தெரியல. நான் கட்டுது நானா இது தெரியலாம் பேசுறேன். சரி விடு, கட்டுதான் அவுத்துறேன் நான். காதல் சரி, அதை விடு. அடுத்தது யார்? இந்த வாய்த்தின பையன் சேர்ந்து அடிச்சுட்டா மகாராஜா. அடிச்சா? ஐயோ அம்மா அடிச்சா. யார் அடிப்பாங்க? அம்மா. ஏய் அம்மா நாளா அடிடா. சரி, அதை விடு. அடிச்சது யார்? பட்டமராணி. சரி, அதை பொருட்படுத்தாமல் மறுபடியும் சென்று அடுத்த வாரங்கள் சூழமாடு தத்து எங்கடா தட்டணும் செத்து ஆகும். போதும் போதும் பட்டது, புத்தி வந்து விட்டது. சூத்துவாயை கட்டது சூழமாடு. இதுக்காகதான் அங்கிருந்து இங்கு வந்து அவர் போய் அடிக்கிறீங்க. சரி, சூதுவாதம் கெட்டது, சொன்னமைந்து விட்டது. அது என்ன அர்த்தம் சொல்லுங்க? சொல்லுங்கய்யா, உங்களுக்கு தான் தெரியா. சொன்னம் என்றால் என்ன? சொன்னம் என்றால் ஒண்ணு சொன்னம் என்றால் அழகி. அது தெரியுமா உனக்கு? அழகோடு இருக்கின்ற நீங்கள் சொன்னம் என்றால் அழகி. அந்த அழகத்தை வெளிப்படுத்தி பேசுறாங்க. பெண் புத்தி அவங்க புத்தி நம்ம புத்தி. அப்ப பொம்பளை புத்தி உங்க புத்தியா? இல்ல இல்ல அப்படின்னு இருக்குதுங்க. ஏற்றது இப்படி பானா உணவு பண்ணி 9 மிகப்படுத்தி பேசினா நானா ஒரு இழுகுலத்தான் தேர்ப்பான பிள்ளை, வண்டிக்காரன் பிள்ளை, நாட்டு மக்கள் எளிதமாக பேசுகிறார் என்ற காதால் உட்பட்டு அது மறைமுகமா சொல்லுகின்றால் என் மனையால். புரியுதா? அது என் மனைதான் சொன்னா. யாரு என் மனையால் கேட்டால் சரி மறுபடியும் சென்று அழைத்து வாங்கலாம். கொஞ்சம் அரசு எதற்காக கூறுகின்றோம்? எதற்கு? சென்ற நேரத்தில் உன்னுடைய பெயரை கூறியவுடனே எங்களால் அடித்தாங்க முடியவில்லை. அடித்தாளா? அடித்தது யார்? பட்டமராணி மனைவி. எப்படி பேசினார்? சின்ன குலத்தான் என்று
விதமா பேசிருப்பான். அதெல்லாம் பொருள் பத்த மறுபடியும் அடுத்து வாங்குற செல்லங்களே. அஞ்சு அடித்து அடியானது எல்லாம் தாங்க முடியவில்லை. ஆட்சி நீங்க ஆட்சி அப்படின்னா கிடங்கு போயிட்டான். அப்புறமா வந்து தான் போகாத வேலைக்கு ஒரு ஆள் சென்றால் ஆனால் வராத சொட்டு வருமா? ஏன்னா எதற்கு நேரா சென்று நம்மளே பேசணுமா? நம்மளே பேசணும். ஏன் எதற்கு? என்னுடைய மனைவி. ஆமா, நான் பேசாத வேற யாரு பேச போறாங்க? நானே பேச முடியும் போய் பேசுறியா? சரி, நாம அதுக்கு அறிவியல் மொத்தம் நம்ம மொத்தம் அறிவியல் வருது மிஞ்சி போச்சா? ஜனங்க அதிகமா இருக்கிறாங்க. அதனால மட்டும் கேள்வி அத்து கூட பார்க்க சொல்லிட்டாங்க நம்மள. இந்த பக்கம் போய் கூப்பிடுறோம். அது தாத்தியா அங்க சக்கரை இந்த பக்கம் போறா. என் முன்னாடி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவோம். கூப்பிடு பாரு சிதகத்தமா அப்படியே கூப்பிடுவாரு. போய் 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 கோயில்ல ஒத்தாரலே அட லாலு பட்ட லாலு அட லோலு பட்ட லோலு போடாயா மூகனானவையா மகாராஜா நீ சொன்ன தாத்தியா போடு போய் மாண்டே போய் இல்ல மொத்தர்ல லாலு பட்ட லாலு போடாயா மூகனகர போயாண்டாங்க வேற என்ன சொன்னீங்க? ஏன்னா அந்த மூக்கோட கொடுத்தான் பெருமை. அதான் மாறி மாறி போனா தப்பா போடும். உன்னை ஏன் நான் கேக்குறேன்? நீ போய் கேட்டு என் மனைவி நான் கேக்குறேன். நீ போ பார். வெள்ளி ஊர்களே இது வெட்டிக்கார வீடு. அப்படியா? கன்யா பொன்மாலா மேலத்துக்கு போய்க்கிறான். இல்ல நம்மள ஷோ படத்தை வந்துக்கிறான். சவுறு பண்ணத்துக்கு என் மனைவிக்கு 3 பெயர். ஆமா, கண்ணே பொன்மாலா பொன்மாலா, கண்ணே சுபாங்கி சுபாங்கி பொன்னுருவி. ஏன்னா என் மனைவி வந்து 9 படம் எடுத்தாதான் வருவான்னு நினைக்கிறேன். ஆமா, வண்டிக்கிடும் பம்ப வச்சு. சரி, என்னோட மனையார் கூப்பிடுகின்றேன். ஆமா, நீ ஒரு புறமா இருக்கு. அப்படியே நீ வர பெருவாயப்படி முன்னாக என்று கன்னியா மணியை என்று அனுப்பவும் செவிக்கு கேட்கவில்லை என் செல்வமே.
நம் தெருவாய் ஏற்படி முன்பதாக நின்று கண்ணே மணியே செல்வமே என்று அழைப்பது செவிக்கு கேட்கவில்லையா செல்வமே? எங்கே செல்கிறேன் இன்று தினத்தில்? எங்கே செல்கிறேன்? அந்த என்னை இவ்வளவுதான் பிள்ளை என்று நாட்டு மக்கள் பேசுகின்றார்கள். இயேசுவர் ஏசட்டும், பேசுவர்கள் பேசட்டும். ஆனால் உன்னையே எப்பொழுது வந்தீர்கள்? வாருங்கள் என்று ஒரு வார்த்தை என்னோடு நீ பேசக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம். ஆனா அதான் வெளியே தெரியக்கூடாதான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருப்பது வெளியே தெரியக்கூடாது. அதனால்தான் மரியாதை குறைவாக போறது. அதனால் நான் எவ்வளவு என்று நாட்டு மக்கள் ஏசுவார்கள், பேசுவார்கள். அதெல்லாம் எதிர்பார்க்கவில்லை செல்லுமே. அதிகாலையில் அருணன் அதை விடவும் ஆரோக்கியத்தில் குறித்த நானோ சூரிய பகவான் வருவதற்கு முன்பதாக குருச்சத்திர பூமிக்கு செல்ல வேண்டும். ஆகையால் உன் கடற்பரப்பு செல்லமே. நான் யாருக்காக பட்டு செல்கிறேன் தெரியுமா என் கண்ணே? பார்க்கின்ற போது எனக்கே வேதனையா இருக்கின்றது. ஏன் அதிகாலையில் சூரிய குருச்சத்திர பூக்கு செல்ல போகிறேன்.
ஆனால் என் அருமை தம்பி துரியனுக்காக நான் உயிரை விடப் போகிறேன் செல்வமே. நட்பென்பது உலகத்தில் தெரியாது. என்னை மலை போல் வளர்த்தவன் யார்? என் தம்பி துரியோதனன். சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கின்ற பொழுது அங்கு தேசத்துக்கு முடிசூட்டினான் என் தம்பி துரியோதனன். ஆடையாமரங்கள் உணவு கொடுத்தான், உலகத்துக்கு பெயர் சேர்த்தான் என் தம்பி துரியோதனன். அவனுக்காக சொல்கிறேன் செல்வமே, என் உயிர் என் தம்பி. அதனால்தான் உன்னை அழைக்க வேண்டும். உன் கரம்பட ஒரு தாம்பலத்துக்கு செல்ல வேண்டும். அதனால் தான் உன்னை எதிர்பார்த்து நிற்கிறேன் செல்வமே. வர மாட்டியா? கோபம் இருக்கத்தான் செய்யும். அது எதனால்? அந்த மாலையின் சொன்னா கிடையாது. என் தம்பி துரியனுக்காக செல்கிறேன். என் உயிர் அதனால விட போறேன். ஆனா செல்வதற்கு முன்பதாக உன் கரப்பட ஒரு தாம்பலை பெற்று செல்லலாம் என்று நம் தெருவாக நான் அழுவது உன் செவிக்கு ஒருவேளை குருச்சத்திர பூமியில நான் சென்று என்னுடைய கரத்தால் அந்த அர்ஜுனன் மாந்தாலும் சரி, ஒருவேளை அர்ஜுனன் கரத்தால் அந்த குருச்சத்திர பூமியில நான் பார்க்க முடியாது, என் முகத்தை நீ பார்க்க முடியாது.
உலகத்திலே வாழ்ந்ததுக்கு சரித்திரமே தெரியாத போய்விடுது என் செல்வமே. ஆகையால் தான் உன்னை பார்க்க வேண்டும், உன் முகத்தை பார்க்க வேண்டும், உன்னோடு சில வார்த்தைகள் ஆட வேண்டும், உன் கரப்பட ஒரு தாமரை பெற்று செல்ல வேண்டும். அதனால் ஏன் என் முகத்தை பார்ப்பதற்கு உன் மனம் வரவில்லையா? கண்ணே பொன்னுருவி, அது என் செல்வமே, உன்னை நான் கெட்டு போவாதாண்டா எங்க பெருமை என்ன குறைத்தால் நிக்கிறத 200 ரூபாய் வந்துக்குது காலில் உனக்கு பாசம் தான் முக்கியம். அவ போய் இருந்தா திட்டு வாங்க மாட்டேன், வாங்க மாட்டேன். தனியா சரி. என்ன உரைத்தார்? என்ன உரைத்தார்? இன்னார்குலம் இனியார்குலம் உன் தாய் தந்தையார் பிறந்த வரலாறு சொன்னால் தாம்பரம் தருவதற்கு தடை இல்ல சொல்லுங்கள் தோழி பெண்களே. அது வச்சு இடம் பார்த்து என்ன விஷயம் நீ என்ன சொல்லலாம் கொஞ்சம் காமோதியா போய் கிடைக்கிறது. இப்போ இந்த பக்கம் அடிக்கிட்டா அந்த பக்கம் அடிக்கிட்டா தெரியல, கலர் ஒரு பாக்கலாம். ஏன்னா உலகத்தில் என் மனைவிதானே கேக்குறா. ஆமாங்க, நான் பிறந்த வர சொன்ன தவறா கூட போகுது, தப்பு கிடையாது. என் மனைவிக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தை கேட்டவனே என் மனைவி நாதான ஓடியாரணும், அப்படியே உள்ள இருந்து ஓடியாரணும், ஓடியாரணும் உங்களை பாக்குறதுக்கு. இதுதான் உலகத்தில் கணவன் மனைக்குள்ள சண்டை வரக்கூடாது. எடுத்துக்காட்டு நான் தான் காமிக்கிறேன் பாரு.
சொல்லுங்களையா கப்புன்னு வந்த மாதிரி பயமத்தே வர பழகுது. என்ன வச்சுக்கிற பயம் உள்ள சுத்தி வச்சுக்கிறேன். யாரு உங்கள் மனைவி அங்க நான் கேட்டுவா. நான் பாட்டியா கம்முனு மூக்குத்தி கேட்டி மூடுவார் அவரு. மோசமான பசங்க என்னுடைய மனையால் கேட்கிறார். நம்ம பின்னாடி கேட்டாங்க என் மனையால் கேட்கிறான். பிறந்த வரலாறு நெஞ்சி பிறந்த வரலாறு தெல்லம் தெளிவாக சொல்றேன். நாட்டு மக்கள் சொல்வது இதுகுலத்தான் தேர்ப்பாகன் பிள்ளை இவன் தீண்டத்தகாதவன் அப்படின்னு சொல்றதை வச்சுதான் என் மனைவி பேசுகிறான். ஆமா சொல்லட்டுமா? எப்படி சொல்லுங்க. மன்னனாக பிறக்க வேண்ட உலகத்தில் யார் குந்தி போஜராஜனும் சூரசேன மகாராஜனும் அவரவர் ஒரு நாட்டுக்கரசன். ஆனால் உடன் பிறவா சகோதரனா வாழ்ந்து வராங்களாம். சகோதரர் வாழ்ந்து வருகிறார்கள். எப்படி இணைப்பிரையாக இருக்கின்றார்கள். நண்பர்கள் வாழ்கின்ற போது சூரசேன மகாராஜனுக்கு 4 குழந்தைகள். 3 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. ஆனா குந்தி போஜராஜனுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை என்பது கிடையாது. குழந்தை இல்லாத புத்திரனாக இருக்கின்றான். அந்த நேரத்தில் நண்பா உன்னை நாடி வந்திருக்கிறேன் அப்படின்னு யாருக்காக குந்தி போஜராஜன் சூரசேன மகாராஜனை பார்த்து கேட்கிறார். ஐயா ஐயா எனக்கு ஒரு குழந்தை சிகரமா கொடுங்கள். குழந்தைய சிகரமா கொடுங்கள். அதுக்காக போதும்
அது சூரசேன மகாராஜா சொல்லத பார். என்னோடு இருக்கிறார். எனக்கு இருப்பது 3 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. ஆமாம். எனக்கு பின்னால் அரசு புரிவதற்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கின்றது. ஆண் பிள்ளை இருக்கிறது. மற்ற இருக்குது 3 பெண் குழந்தை தான் இருக்குது. பெண் குழந்தை தான் இருக்கிறது. பெண் குழந்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுதான் பெண் குழந்தை தூக்கி போட்டுறாங்களாம் குப்பை தொட்டில. குப்பை தொட்டில ஒரு பக்கம் சொல்லு. கள்ளிப்பால் வச்சு ஊத்தி கொண்டு வர்றாங்க. சொல்லு. குப்பை தொட்டில பஸ் ஸ்டாண்ட்ல கள்ளிப்பால் வச்சு கொண்டு வர்றாங்க. நான் மாலையை கூட என் முன்னாடி அப்படித்தான் போட்டுக்கிறேன். அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாரு. சரி அடிக்க மாட்டேன். குழந்தை போடுறாங்கன்னா உன்னையும் எங்க தூக்கி போடுறாங்க. உன்னைய குழந்தையா இருக்கும் போதும் உன்னை எங்கடா போட்டாங்க? குப்பையில போட்டாங்க. எந்த குப்பை? பஸ் ஸ்டாண்ட் குப்பையில. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் குப்பை. அது சாமா பெருசா வந்து ஏன்னா உலகத்திலே ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு தவமா தவம் இருப்பாங்க. ஆனா பெண் குழந்தை அலட்சியமா நினைக்கிறாங்க இந்த உலகத்தில். பெண் குழந்தைனா தூக்கி குப்பை தொட்டி போடுறாங்க. ஆண் குழந்தைனா நல்லா வளர்க்குறாங்க. அந்த ஆண் குழந்தை வளர்ந்த பிறகு என்ன செய்யறான்னு தெரியுமா உனக்கு? சின்ன வயசுல குழந்தையில ஒரு புட்டிய வாயில ஊட்டிடுறாங்க. அது வயசாவா பெரிய புட்டியா குட்டி புட்டியா என்ன பண்ணு அவங்க அம்மா பார்த்தாங்க. ஓய் ஊட்டிக்க மாட்டோமா? ஊட்டு போய் கொடி கொடுத்த ஒக்கல ஓய்ய அங்கேயே சம்பாதிக்கிறீங்க. ஒக்கல இங்கேயே சம்பாதிக்கிறீங்க. அடியே காண்டா இருக்கிறது ரொம்ப தரமா முடியாது. அதே போன்று கட்டின மனைவிக்கு உண்மையாக இருக்கின்ற நான் அண்ணே பொன்னுருவி நான் பிறந்த வரலாறு குந்திபாதி ராஜன் என்னை எடுத்து எங்கிருந்து வளர்த்தாரு தெரியுமா? எங்கே? சூரசேன மகாராஜன் இடத்திலே இருந்து யார் வளர்த்தது? யாரு? அங்க பிரதை என்று சொல்லக்கூடிய குழந்தை. கடைசி குழந்தை பெண் குழந்தை. ஆமா. அந்த குழந்தையை சிகாரமா வாங்கி வரத்து யாரு? குட்டியே பிரதை என்று சொல்லக்கூடிய குழந்தை வந்தான். சிகாரமாக தாரவாத்து கொடுத்தார் சூரசேன மகாராஜன். குந்திபாதிராஜன் அழைத்து வருகிறார் குழந்தைக்கு. எங்கே? நாடோ குந்தல நாடி. அண்ணன் பேரு குந்திபாதிராஜன். இன்று முதல் இந்த குழந்தைக்கு பிரதை என்ற பெயர் நீக்கி இன்று முதல் குந்தமா குழந்தைக்கு அழகா பெயர் சுட்டாங்கப்பா. அழகான பெயர் சுட்டி விட்டார்கள். பெயர் சுட்டிய பிறகு யாரு? அந்த நேரத்துல ஒரு ஆளு வராங்க. பெரியாள். யாரு? உங்களை மாதிரி தான். பெரியாளுக்கு இவங்க தான் இப்போ. மண்ணுலகத்துக்கு ஒருவர் வருகிறார். துர்வாச மகாமுனிவர். துர்வாச மகாமுனிவர். அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியும்? குட்டி துர்வாச மகாமுனிவர் அவர் எப்பேற்பட்ட ஆளு? 7000 முழம் கோபம் கொண்டவர். அதே கோபத்திலே 7000 முழம். 22 நேத்திரம் படைத்தவர். அது எப்படி 22 நேத்திரம்?
நம்ம 22 கண்கள் 22 நேத்திரனா 22 நேத்திரனா 22 கண்கள் அவருக்கு. எப்படி? 2 2 கரங்கள். அடே 10. 10. ஆமா. பாதங்கள். 10. 20 ஆச்சு. 20. 22. 22 நேத்திரம் படைத்தவர். 22 நேத்திரம் படைத்தவர். அப்படியே நேத்திரம் படைத்தவர் யார் வரது? துர்வாச மகாமுனி யார்? பாகவதவர். ஆமா. கோவத்தோடு வருகிறார். கோவத்தோடு வருகிறார். அது எங்க வராரு? எங்கே? குந்தல நாட்டுக்கு வருகிறார். குந்தல நாட்டுக்கு வருகிறார். அங்க ஒரு இடம் பாரு. ஊர்ல இருந்தா ஒரு கோவில் இருக்க வேண்டும். ஆமாம். கோவில் இருக்குன்னா அந்த ஊர் சிறப்பா இருக்குன்னா அங்க ஒரு யாகம் புரியணுமா? யாகம் புரிய வேண்டும். இப்ப கோயில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம், ஊர் சேமா இருக்கணும். ஆமா. நாட்டு மக்கள் சிறப்பா வாழணும். நல்லா குடி குத்திரமா வாழணும். அதான் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்னு நாட்டு மக்கள் நினைப்பது. ஆனால் இந்த குந்தி போஜராஜன் குழந்தை இல்லாமல் நாடோ விரிச்சோடி விட்டது. இந்த கொந்தமா என்று இந்த குழந்தை வந்தவுடனே பெண் குழந்தை வந்தவுடனே சந்தோஷம் போச்சு. சந்தோஷம் அடைகிறார். அந்த ஊரே செம்மையா இருக்கின்றதா? இருக்கிறது. பஞ்சமில்லை, குறையில்லை. நாட்டு மக்கள் இவ்வளவு பேரு போறாங்க. அருமையா வாங்கிட்டு வராங்க. உடனே மகமோனவர் காவலாளர் எடுத்தது உரைத்த உடனே காவலாளிகள் ஓடுவாடு சரி சுவாமி வாருங்கள் 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 அப்படின்னு அழைத்து வந்தார்கள். உடனே குந்தி போதனை அடிப்ப நிற்கிறார். சுவாமி நன்மகாராஜனே பாதத்தை பணிகிறேன் சுவாமி. ஆசிராசிர் நல்ல சிறப்பாக வாழ்ந்திருப்பாய். அப்படியே கட்டம் சிறப்பா இருப்பாய். அதால கூட அம்மா அடியானா அடி மேல கீழே அடி வாங்கிக்கிறேன். இதால மட்டும் அடிக்காத. உன் பாதம் தேவையில்லடா. அந்த முனிவருடைய பாதம் அது மாதிரி சிற வணங்கி நிற்கிறாராம். குந்தி போஜராஜன் நாட்டுக்கு அரசன். மன்னா மன்னா உமது நாட்டிலே ஒரு யாகம் புரிய போகிறேன். யாகமான புரிய வருகிறேன். ஆகையா வந்திருக்கிறேன். வேற ஒன்றுமில்லை. அப்படியா? யாகம் புரிய வேண்டும் என்றால் பணிவிட வேலை செய்ய வேண்டும். பணிவிட வேலை அதற்கு ஆள் வேண்டும் என்று உரைக்கிறார் துர்வாச மகா முனிவர். அதே பணிவிட செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும். சொன்ன உடனே குந்தி போஜராஜன் சொல்கிறார், என்னவென்று? சுவாமி நான் செய்கிறேன் சுவாமி, நான் செய்கிறேன் சுவாமி அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனிவருக்கு கோபம் வந்துச்சா? கோபம் வருகிறது. எதற்கு? நாட்டுக்கு அரசனே, ஒரு நாட்டிற்கு அரசன் எனக்கு பணிவிட வேலை செய்தால் நாட்டு மக்கள் எளிதமாக எனதான் பேசுவார்கள். ஆமாம். நீ வேண்டாம், வேற யாராவது என் அருகிலே விடு. அவர் செய்யட்டும் பணிவிட வேலை. அவர்கள் செய்யட்டும் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அங்க சொல்லுகின்ற பொழுது சுவாமி என்னிடத்திலே ஒரே ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, பெண் குழந்தை சுவாமி. பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கிறது. அந்த பெண் குழந்தை பணிவிட செய்யட்டுமா சுவாமி அப்படின்னு கேட்கிறார். அவர் துர்வாச மகாமுனி சொல்றாரு, ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, எனக்கு தேவை பணிவிட வேலை செய்ய ஆண் குழந்தை. ஒரே ஒரு குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே சென்றார். முன்னூறு கருத்தை ஒப்படைத்தார். உடனே யாகத்தை வைக்கிறார்கள். உடனே முனிவர் கரத்தில் அந்த குழந்தை ஒப்படைத்தார்கள். எதற்கு? யாகமோ சபனம் முடிந்தது. அந்த குழந்தை பார் சைலண்ட். முக்கியமான விஷயம், ஒரு குழந்தை வேலை செய்யுதுன்னா யாருன்னா சொல்லிக் கொடுக்கணும். ஆமாங்க. இல்ல சொல்லாம செய்யுதுன்னா தெய்வ குழந்தை. புரியுதா? உலகத்திலே ஒரு மனிதன் பிறப்பதும் தெரியாது, உலகத்தில் வாழ்வதும் தெரியாது. ஆனா நம்ம 7 விதமா பேசுற நாளைக்கு. ஆனா அவன் என்ன பண்றான், வருங்காலத்துல அவன் தான் சிங்கம் மாதிரி நிற்பான், சிறப்பாக இருப்பார். புரியுதா? பெண் குழந்தை தவறா நினைக்க கூடாது. அந்த பெண் குழந்தையில் தான் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. புரியுதா? அந்த பெண் குழந்தையிலேயே அந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்களையா. முளையும் பயிர் விலையிலே தெரியும். அது முளையும் பயிர் வெளியே தெரியும். அது விளையும் போது தான் பார்க்கணும். ஆமா. கொலையா தூங்குதுன்னா அது கதிர் ஒண்ணு இருக்குது. அவ சிரிக்கிற
டேய் புனாக்க கேள்றா புனாக்க படிக்கிறது அவனுக்கு கோலை மாங்கா கோலைக்கு போயிடுறான் பழங்கா கோலைக்கு அதுதான் எனக்கு விஷயம் சொல்லிட்டு அவன் புரிய மாட்டான் பழங்கா கோலைக்கு போயிடுற ஆளு டேய் இது முக்கியமான விஷயம் நான் படிக்கும் போது இதான்டா விஷயம் ஸ்கூல்ல போய் பாரு நெற்கதிர்கள் கொலை கொலையாக்கே அப்படி சொல்றாரு மகாராஜா நீ பழங்கா கோலைக்கு போட்டுக்கிறது காட்டியும் அவன் அது மாதிரி கோயில் அது சாட்டு கேட்டு பழங்கா கோட்டை ஆள் கொடுக்குறவரியா சரி அந்த குழந்தையானது அருமையா செம்மையா வேலை செய்தான் பணிவிட வேலை செய்கிறது தூர்வாச மகாமுனிவருக்கு பணிவிட செய்தவர்கள் ஆமா அநேக சாபத்தை பெற்றார்கள் சாபத்தை பெற்றார்கள் லாபத்தை அடைய போகிறாய் லாபத்தை அடைய போகிறாய் அப்படின்னு போது அந்த குழந்தை சிரிக்குது ஏன்னா ஒரு குழந்தைன்னா கேட்கும் நான் கேட்கணும் என்ன நான் கேட்கிறேன் அண்ணா பிஸ்கட் கேக்கா சொப்பு தம்மா கேக்கா குச்சி மிட்டாய் கேக்குங்க உனக்கு தாழ அவன் கூட வச்சுக்கோ கட் பண்ணிட்டு அதெல்லாம் கேட்காது போன் ஐசா குச்சி ஐசா அந்த குழந்தையானது என்ன கேடு தெரியுமா என்ன கேட்கிறது பெண்ணே உனக்கு என்ன வேண்டும் என்று துர்வாச மகாமுனிவர் கேட்ட உடனே சுவாமி எனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியாது என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியாதா சுவாமி எனக்கு என்ன தேவை உங்களுக்கு தெரியாதா கொடுத்தாலும் ஆமா நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி அந்த குழந்தை கேக்குதான் துர்வாச மகமனர் பார்க்கிறார்கள் இந்த வருங்காலத்தில் குழந்தை எப்படி வாழ வேண்டும் என்று இதோ சின்ன குழந்தை வருங்காலத்திலே நான் திஷ்ட உட்பார்க்கின்ற பொழுது இந்த சின்ன குழந்தைக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது குழந்தை பாக்கியம் என்பது கிடையாது அந்த குழந்தைக்கு இந்த பெண்ணா பிறகு எவ்வளவு பாவம் வருதான் ஆமா குழந்தை பாக்கியமே கிடையாது சின்ன குழந்தை பன்னீர் வேலை அருமையா செய்யுது அருமையான வேலைகள் செய்கிறது அந்த குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் கிடையாதான் குழந்தை பாக்கியம் கிடையாது பிள்ளை இல்லாத எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆமாங்க அந்த குழந்தை அப்படியே கண் கலங்கி நிக்கலாம் கலங்கி இருக்கிறது ஆனால் இந்த முனிவருக்கு தெரிகின்றது என்னவென்று கண் கலங்காதே ஆமா உனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் அம்மா உனக்கு என்ன வேண்டும் என்று எமக்கு தெரியும் எனக்கு தெரியுமா என் அருகிலே வா உன் செவிடமாக 5 மந்திரத்தை நான் உச்சரிக்கிறேன் 5 மந்திரத்தை உச்சரிக்கிறேன் முதல் மந்திரம் 1 முதல் மந்திரம் என்ன மந்திரம் சூரியவசிய மந்திரம் சூரியவசிய மந்திரம் யமவசிய மந்திரம் யமவசிய மந்திரம் தேவேந்திரவசிய மந்திரம் தேவேந்திரவசிய மந்திரம் வாழுவசிய மந்திரம் வாழுவசிய மந்திரம் அஸ்வனி தேவர் என்று சொல்லக்கூடிய 5 மந்திரத்தை அந்த குழந்தை செவிடமா உச்சரித்தாராம் துர்வாச மகாமுனிவர் உரைக்கின்றார் புரியுதா புரியுதுங்க நான் கொஞ்சம் சொல்லு போ சூரியவசிய மந்திரம் சூரியவசிய மந்திரம் 1 யமவசிய மந்திரம் 2 வாழுவசிய மந்திரம் 3 தேவேந்திர வசியம் நான் சொல்லிங்க சூரியவசிய மந்திரம் 1 யமவசிய மந்திரம் 1 2 அப்புறம் வாழுவசிய மந்திரம் 3 தேவ இந்திரன் தேவ இந்திரன் வசிய மந்திரம் 4 5வது அஸ்வனி தேவர் நீ வச்சுக்கிற இடத்துல வாய அஸ்வனி தேவர் சொல்லக்கூடிய 5 மந்திரத்தை அந்த குழந்தை செவிடமா உச்சரித்து விட்டார் துர்வாச மகாமுனிவர் உடனே உச்சரித்த உடனே குழந்தைக்கு 40 சக்தி அதிகமாகி போச்சு 40 சக்தி அதிகமாகுது ஏன் சொல்ல கொஞ்சம் எதிர்க்கீங்க கரண்ட்ல கை வச்சு எடுத்துருவோம் சாவாடு தலையை தாண்டா நான் அண்ணன் கேள்வி நம்ம அடிப்போம்
உடனே அந்த குழந்தையானது ஞாபகம் வந்து விட்டது. பெண் குழந்தைனா சாதாரணமா கிடையாது. ஆமா, ஒரு குடும்பத்தை எப்படி வாழ வைக்கணும் பெண்ணுக்கு தெரியும். அந்த குழந்தையானது ஞாபக சக்தி அதிகமாகி போச்சான். முதல் மந்திரம் சூரிய அவசிய மந்திரம் ஆச்சே. அது மையா இருக்குமா பொய்யா இருக்குமா பார். இதான் பெண்கள். ஆமா, ஒரு மந்திரம் உச்சரித்தார் உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சூரிய மந்திரத்தை மனதிலே அந்த குழந்தை நினைக்குதான். மனசார நினைக்கிறது குழந்தை. அது நினைச்ச உடனே யாரு வரத்தி அந்த நேரத்துல சூரிய பகவான் வர வருகின்றார். சூரிய பகவான் நேரம் வர முடியுமா? எப்படி வர முடியும்? வந்தா யாருன்னா உயிர் வாழ முடியுமா? கொண்டு இருக்கோம் எரிந்து சாம்பலா போயிடாமா? ஆமா. அந்த சூரிய பகவான் அந்த புலந்தி பிராமண வடிவத்தோடு அந்த குழந்தை அறியாமல் இருக்கிறார். பெண்ணே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சூரிய பகவான். ஆமா, அந்த குழந்தை தெரியாதா? என்னது சூரிய பகவான் சொன்னா அது குழந்தை தெரியாதா? குழந்தைனா சூரியன் பார்த்தா தகதகன்னு வரும். ஆமா, ஒரு பிராமணன் நிக்கிறாரு. அந்த குழந்தை சொல்லுதான், நன்றி சாமி நான் மனதிலே நினைத்தது சூரிய பகவானை. நீங்க யாருன்னு தெரியல பார்த்தா அந்த இருக்கிற ஐயர் மாதிரி. ஆமா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க குழந்தை. போங்க நீங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுறா. சொல்கிறது அந்த நேரத்தில் அந்த பிராமணராக இருக்கின்ற சூரிய பகவான் சொல்றாரு, நீ மனதில் நினைத்தது யார்? சூரிய பகவான். நான் தான் சூரிய பகவான் அப்படின்னு சொன்ன உடனே சொல்கின்றார். அந்த குழந்தை சிரிக்குது கலகலகலன் சிரிக்குது. ஏன்னா சூரிய பகவானா பாக்கலையா? ஆமா, நீ பிராமணா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே 1000 கதிர்களிலே ஒரு கதிரை அசைக்கினார்கள். அப்படி திரும்பி காமிச்ச உடனே ஆமா ஜோதி பிரகாசமா தெரியுதான். தெரியும் ஜோதி பிரகாசம். பார்த்த உடனே சுவாமி முட்டி போட்டு நிக்கிறான். சும்மா என் காலில் வேற யாரால வர கொடுக்க முடியாது. கல்யாணம் 3 பொண்ணுக்கு தான் வருது. அது ஒரு பொண்ணு நான் லவ் பண்றேன். உடனே அந்த குழந்தையோட அடிப்படை நிற்கிறான். சுவாமி உன்னை பார்த்து சந்தோஷமா இருக்குது. ஆனா ஜோதி பிரகாசமா இருக்க வேண்டிய நீங்கள் பிராமண வடிவத்தில் இருக்கிற சுவாமி அப்படின்னு கேட்ட உடனே ஏன் தூர்வாச மகா முனிவருடைய மந்திரமாச்சு அது எனக்கு செல்லவில்லை என்றால் அவர் சாபத்துக்கு நான் ஆளாகி விடுவேன். அதுதான் மறைமுகமா வந்திருக்கிறேன். வந்து விட்டேன். உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன். அவரு கேட்கத்த பாரு. அவரு கேட்கிறாரு என்ன வேண்டும் கேள் தருகிறேன். அதெல்லாம் கேட்கத்தான் கொடுக்கறதா நீங்க ஆளு. ஆமா, அது மாதிரி அந்த குழந்தை பார்த்து கேட்கிறார் சூரிய பகவான். அந்த குழந்தை பார் மரத்தை வெட்டி மரத்தை மேலே சாகிதான் புத்தி கூர்மை. ஆமா சுவாமி எனக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. என்னன்னு உங்களுக்கு தெரியாதா சுவாமி? உங்களுக்கு தெரியாது சாமி. சுரேஷ் எனக்கு என்னன்னு உனக்கு தெரியாதா சுவாமி? ஆமாம். அதனால்
எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். உடனே சொல்றாரு, என்னவென்று? பெண்ணே, பெண்ணே, உனக்கு என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். அது துர்வாச மகாவுடைய மந்திரமாச்சு. ஆமாம். நான் ஏன் வந்துக்கிறேன்? எதற்கு? உன்னை சேர போகிறேன். உன்னை சுகிக்க போகிறேன். ஆமாம். சின்ன குழந்தை, அதான் ஒரு 7 வயது குழந்தைன்னு வச்சுக்க. அத சேர போறேன்னா அது தெரியாது. தெரியாது குழந்தைக்கு. உன்னை நான் கட்டி அணைத்து முத்தம் தர போகிறேன் என்று சூரிய பகவான் உரைத்த உடனே இந்த குழந்தையானது கை கொட்டி அது ஏன் தெரியுது? எதற்கு? மலர்ந்த அரும்பை எடுத்து நுகர்ந்தால் மனம் தரும். ஆமாம். நம் மலராத ஒரு முட்டை இருக்கிறனே, உனக்கு இன்பம் தர முடியுமா சுவாமி? சுவாமி, 16 வயது மங்கை பருவம். மங்கை பருவம். மங்கை பருவம் அடைந்தால் உன் இன்பத்தை என்னால் தீர்க்க முடியும். தீர்க்க முடியும். நான் சின்ன குழந்தையா இருக்கிறனே. ஆமாம். இன்பத்தை தூக்க முடியாத ஒரு குழந்தை இருக்கிற சுவாமி இருக்கிறேன். அப்படின்னு அந்த குழந்தை காலகாலம் சிரிக்குதான். சிரிக்குது. சூரிய பகவான் பார்த்து சும்மா இருப்பாரா? அவர் தவ வலிமையால் 7 வயது குழந்தை 16 வயது மங்கை பருவமாக அதே செய்து விட்டார். அது 16 வயது மங்கை பருவம். மங்கை பருவமாக செய்தார். அடைய செய்தார். மார்கழி மாசம் தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. இதெல்லாம் நேரம், இதெல்லாம் கத்துக்கோ. அது தெரிஞ்ச கர வாசனை ஆட மாட்டேனா? குழந்தைங்க வளர்த்து விட்டு தான் நீங்க பண்றீங்க. எதற்கு? மார்கழி மாதம். மார்கழி மாதம். பனிமூட்டம். பனிமூட்டம். மூடு பனி. ஆமாங்க. அது பேர் என்ன தெரியுமா? மூடு பனி. மூடு பனி. எதிர வர ஆள் தெரியாது, நீ எதிர போற ஆள் தெரியாது. ஆமா. அது மாதிரிதான் மூடு பனி. காரணம் யாருன்னா யாரு? சூரிய பகவான் பண்ற வேலை இது. சூரிய பகவான். அது யாரு? யாரு? குந்தம்மா தேவியை சேர வேண்டும். 16 வயது மங்கை பருவம் முடிவு செஞ்சுமே. ஆமா. ரிஷிபிண்டம் 25வது வார்த்தைக்கிறங்க மூடு பனி ஏற்படுத்தினார்கள். இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள். அதே அழகா ரிஷிபிண்டம் 25 வார்த்தைக்கிறங்க. காதிலே குண்டலம், மார்பிலே கவசம், முகத்தோடு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அது யாரு? யாருங்க? நான் தான். நீங்களா? காதிலே குண்டலம், காதிலே குண்டலம், கவசத்தோடு பிறந்த உடனே சாமி அழகான ஒரு குழந்தை பிறந்த உடனே நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் போயிட்டு வரேன். சாமி நில்லுங்கள். நில்லுங்கள் சாமி. யார் சொல்றது? யாரு? அந்த குழந்தை. குழந்தை சொல்கிறது. நான் நாட்டிலே வருகின்ற பொழுது சின்ன குழந்தையாக வந்து என் கரத்திலே ஒரு குழந்தை எடுத்து சென்றால் நீங்க சொல்ல நாட்டு மக்கள் எளிதமா பேசுவார்களே. நாட்டு மக்கள் எளிதமாக. அது ஏன்? எதற்கு? ஏரி வேலைக்கு போறவங்க ஒரு கும்பலா ஆண்டகுடி போட்டு புளியா மத்தல உட்காந்து ஊருக்கு தான் மொத்தம். ஏன்னா எத்தனை மாடு வந்து செத்துக்கு தெரியுமா அந்த பழத்துல? இந்த ஏரி வேலை செய்யறாங்க இப்போ. இதெல்லாம் நான் தான் காரணம். நீதான் காரணம். அந்த நேரத்திலேயே அந்த குழந்தை எப்படி விட்டு போதுன்னு தெரியாது. மூசிங்கரா தாய் குந்தமாதேவி. உடனே சாமி நில்லுங்கள். நில்லுங்கள் சாமி. நான் வருகின்ற போது சின்ன குழந்தை வந்தேன். 16 வயது மங்கப்பருமா இருக்கிறேன். என் கரத்திலும் ஒரு குழந்தை இருக்கின்றது. நான் எழுத்து சென்றால் நாட்டு மக்கள் எழுதுமா பேசுவார்களே சுவாமி. உடனே கேட்கிறாரு சூரிய பகவான், பெண்ணே குழந்தை வேண்டுமா அல்லது பழைய வடிவம் வேண்டுமா? குழந்தை வேண்டுமா அல்லது பழைய வடிவம் வேண்டுமா கேட்கிறார். குழந்தை வேண்டுமா அல்லது பழைய வடிவம் வேண்டுமா? பழைய வடிவம் என்று கேட்கிறார். ஒரு பெத்த தாயா இருந்தா என்ன கேட்போம்? குழந்தை தான் முக்கியம். அதான் உண்மை. ஆமா. ஒரு தாயா இருந்தா குழந்தை எனக்கு வேண்டும். குழந்தை வேண்டும். நான் பெற்ற குழந்தை என் கரத்திலே வேண்டும் சுவாமி. சுவாமி. ஆனா என் தாயானவள் அந்த குந்தமா தேவி இந்த குழந்தை வேண்டும் சுவாமி.
பழவடிவமே சுவாமி பழவடிவமே போதும் பழவடிவமே எனக்கு பழைய வடிவம் போதும் சுவாமி பழைய வடிவம் போதும் சொன்ன உடனே அந்த சூரிய பகவான் கேட்கிறார் என்னவென்றி உலகத்திலே குழந்தை பெற்றிருப்பதற்கு தாயானவள் கோடான கோடி தவம் இருக்கின்றார் கோடி தவம் ஆனால் உனக்கு என்ன வேண்டும் என்று தூர்வாசா மகாவுடைய மந்திரத்தை இணங்கிதான் உனக்கு குழந்தை கொடுத்தேனே தவிர ஆமாம் உனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என எதிர்பார்க்கவில்லை செல்வமே எதிர்பார்க்கவில்லை சரி நீ அணிந்திருக்கின்ற ஆடையை ஆடை கிழித்து கொடு பெட்டி வரவைத்தார் பெட்டிக்குள்ள அந்த ஆடை வைத்தார்கள் குழந்தையும் அந்த பெட்டிக்குள்ள வைத்தார்கள் யாரும் பார்க்காத வண்ணம் சூரிய பகவான் செய்த பார் ஆமா தாளிட்டாங்க எப்படி தாளிட்டு விட்டார் என்றால் தங்கப்பட்டி தாளிட்டார்கள் யாரும் பார்க்காத வண்ணம் ஓடுகின்ற ஆற்றிலே தங்க பெட்டியானது அந்த ஆத்துல தூக்கி போட்டாங்கப்பா அடே தாளாட்டாக போய் கொண்டே இருக்கு தாத்திலே சைலண்ட் சுரேஷ் கம்னு ரெடி ஒண்ணு இல்ல பாங்கப்பா கஷ்டப்பட்டு கட்டிங்க உயிர் போ யாரும் பார்க்காத வண்ணம் ஆற்றிலே தங்க பெட்டியானது ஆத்துல போட்டு விட்டார்கள் ஆமா குழந்தையோ பழைய வடிவத்தோடு அரண்மனைக்கு வந்து விட்டது சூரிய பகவான் விண்ணுலக சென்று விட்டார் அந்த நேரத்தில் யாரும் பார்க்காது என்ற பொழுது விடியற் காலை ஆகின்ற நேரம் விடியற்காலை இரவு நேத்திரம் தெரியாத ஆமாம் திருதராட்டிட மன்னனும் ரதம் விடக்கூடிய ராதையன் யாரு ரதம் விடக்கூடிய ராதையனும் திருதராட்டிட மன்னனும் ஆற்றுக்கு வருகிறார்கள் ஸ்நானமான முடிப்பதற்கு ஆமா புரியுதா ஆற்றுக்கு வருகின்ற பொழுது அந்த தங்க பெட்டி பார்த்துட்டான் ராதையன் தங்க பெட்டி பார்த்து விட்டார் யாரு ராதையன் பார்த்தான் ஆமா ஏன்னா நினைக்கிறது ஒரு மன்ன திருதராட்டிட மண்ணாச்சு ஆமாங்க தங்க பெட்டி ஒன்று ஆற்றில் அடித்து வருகின்றது தங்க பெட்டி ஆற்றில் வருகின்றது அப்படின்னு சொன்னது யாரு ராதையன் அது மன்னனுக்கு ஆசைப்பார் ஆமா பணக்காரனா பணத்து மேலதான் ஆசை இருக்குமா பணக்காரனுக்கு பணத்து மேல ஆசை இருக்கும் ஏழைப்பட்டவன் சாப்பாடுக்கு தான் ஆசைப்படுவான் ஆமா நீங்க ஒரு யாராவன் பணத்து மேல ஆசை ஏழைப்பட்டவன் சாப்பாடு மேல ஆசை சொல்ல போனா எப்படி இருக்கும் ஏன்னா சொன்ன உடனே நம்மளுக்கு சருக்கு மேல ஆசை பார்க்க மாட்டேன் அவனை கேட்டானா எனக்கு அவனை கேட்டான் சொல்றேன் நீ உத்தம மேல் பேசிக்கிறீன்னா இல்ல சூத்து குத்து வாயில ஓதுவாங்கிறான் அவன் வாய குத்து சூத்திர ஓதுவாங்கிறான் பேடிக்கிற பத்தியா ஓயா சரியா என்னாச்சு அந்த நேரத்திலே உடனே சென்றான் எடுத்து வந்தான் கரை மீது வைத்தார் காலை உடைத்தார் பார்த்தார் காதிலே குண்டலம் காதிலே கவசம் திருத்த முகத்தோடு குழந்தை நான் இருக்கின்றேன் கையில்
கொடுக்கணும் எண்ணம் கொடுக்கின்ற எண்ணம் அப்ப கூட மனசுல ஒரு எண்ணம் இருக்குண்டா, கொடுக்க வேணும் ஒரு மனப்பான்மை. ஆமாங்க. அதான் தானம் பண்றதுன்னா ஒரு கணக்குன்னா அந்த கரம் எங்க பயிர் வச்சுக்கிற தர மாட்டேங்கிற பயிர் வச்சுக்கிறேன் பயிரா சிங்க சூழல் போயிருந்தேன் கேள்விப்பட்டேன். போட்டுக்கிறேன் பணத்து சரிதான். உடனே இந்த குழந்தையானது கரடி பாக்குதான். ஆமாம். உடனே பார்த்தார்கள். எடுத்து வைத்த உடனே குழந்தையோ ராஜன் வீட்டுக்கு சென்றது. ஆனால் தங்கப் பெட்டி அரண்மனைக்கு சென்று விட்டது. அரண்மனைக்கு ஏன்னா அந்த மன்னன் வார்த்தை பேச முடியுமா? பேச முடியாது. உடனே வளர்ந்து வருகிறது ஒரு நாள் தினத்தன்று. ஏன் எதற்கு 32 கலசத்திலே சாதத்தை பரிமாறினார்கள். எதற்கு? சாப்பாடு சாப்பிடுறது. சாப்பாடு சொல்ல போனீங்க டைம். ஆமா ஆமா. ஏன்னா சாப்பாடு சாப்பிடணும். ஒரு மனிதனா பிறந்தா எத்தனை பேர் சாப்பிடணும்பா? நீ கேள நீ சொல்லுனது எத்தனை பிடி பிடி? ஒரு பிடி. ஆறு நான் சொல்ல. ஒரு மனிதனா பிறந்தா அந்த காலத்து மனிதன் சொல்றது கேள்ற படிக்கிற ஸ்கூலுக்கு போய் 32 பிடி சாப்பிடணுமா ஒரு மனிதன்? ஒரு மனிதனா பிறந்த அந்த மனுஷெல்லாம் பாரு, நம்மளாம் வயிறு குச்சி கிடையாது. ஆமா. 4 நாள் நம்ம போய் சேர்ந்து போடுவோம். அந்த வயிறு கட்டு மாதிரி இருக்கிறதுலாம் அந்த 32 பிடி சொன்னோம். இப்ப வந்து நான் சாப்பிட்ற அப்புறம் முடிஞ்சு போயிடும் அந்த கட்டம். அதேதான். அது மாதிரி 32 பிடி சாப்பிடுமா? 32 பிடி சாதத்தை பரிமாறுகின்ற பொழுது முனிவர் சாபத்தால் புழுவா மாறி போதான். ஒரு கரத்தால் அடுத்த கரம் புழு. ஆமா. அப்படின்னு சாப்பிடுறார். மன்னனாச்சு ஒவ்வொரு கலசமாக ஒரு படியா சாப்பிட்டு வரார். ஆனா புழுவா மாறி போகுது. அனைத்து புழுவா மாறி ராதை அந்த அரண்மனை விட கரம் அந்த கலசத்திலே புழுக்கள் எல்லாம் நீங்கி சாதமா இருக்குது. அடே குழந்தை பிறந்திருக்கு நம்ம நாட்டிலே. ஆமா. கலப்புய நீக்க கர்ணா கலப்பணிக்க கர்ணா வாழ்க என்று பெயர் சூட்டினார்கள். அப்பதான் எனக்கு தெரியுது என்னவென்று. அங்கதேச முடி சுற்றின அருமை தம்பி துரியோதனன் யாரு? கண்டெடுத்தவன் தேர்ப்பாகன். விலை கொடுத்து வாங்கினவன் திருதராட்டிதமன். எடைக்கடிக்கு வாங்கிட்டான்பா. ஆமா சைலன். புரியுதா? எடைக்கடிக்கு வாங்கின திருதர மன்னர் அங்கதேசத்துக்கு முடி சுட்டின என் தம்பி துரியோதனன். ராஜா அதெல்லாம் யாரு கேடுங்கத்து? நம்ம பொண்டாட்டிய நம்ம 2 பொண்டாட்டி பொண்ணு கேடுவாதா? தாராளமா கூத்துரு. என் மனையால கேடுங்கறா. ஐயா அட சங்கதிராவன் எனக்கு தம்பிமா திருதராட்டின
யாரு கேட்டுக்கிட்டு யாருக்கு பதில் சொல்லுங்க? உங்கள் மனைவி கேட்டுக்கொண்டிருக்கார், நீங்கள் பதில் சொல்றீங்க. என் மனைவி. ஆமா. ஏன்னா யாருனே தெரியாத பேசியிருந்தா நான் விலகத்தை சொன்ன பார்த்தா என் மனைவி வர போறான். ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. புரியுதா? கண்ணியில் குந்தாதேவி கவனித்தால் பருதி தன்னை. கண்ணியில் குந்தாதேவி கவனித்தால் பருதி தன்னை. வண்ணமாய் கதிரோன் வந்து கலப்பமாய் சேர்ந்ததாயே. மன்னனான் உதித்தேன் பாரு, என் மாதாவும் பங்கப்பட்டு என்னையும் பழையனும் பெட்டியில் வைத்து எகிர செய்தால் அப்போ சங்கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எனது தந்தை கண்டெடுத்தவனோ தேர்ப்பார்கள். விலை கொடுத்து வாங்கினவர் திருதராட்டித மன்னன் என அங்கு தேசத்துக்கு முடி சூட்டினவன் அருமை தம்பி துரியோதன். பஞ்ச பாண்டவர்கள் என் அருமை தம்பிமார்கள். இதுதான் நான் பிறந்த வரலாறு. என் செல்லுமே கண்ணே பொருள்.